ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டிருந்த ரெசிபி ஆட்டுக்கால் பாயா. இன்னைக்கு வீடியோல ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஆட்டுக்காலை வாங்கி இந்த மாதிரி கிளீன் பண்ணி குக்கர்ல போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது இது கூட தண்ணி வச்சு குக்கர்ல ஒரு 8 இருந்து 9 விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்துல தேங்காய், கசகசா, பச்சை மிளகாய், முந்திரி, சோம்பு இதை போட்டு கிரைண்டர்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சுங்க. கசகசா கொஞ்சம் தண்ணியில கூட ஊற வச்சு போட்டீங்கன்னா இன்னும் கூட நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு பாத்திரத்துல எண்ணெயை ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, கருவேப்பிலை, கல்பாசி நான் போட மறந்துடாம கல்பாசி போடுங்க, அதோட ஃபிளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறம் தக்காளி. ஸோ வெங்காயம் தக்காளி இங்க போறதுனால குக்கர்ல போடும்போது கம்மியா போட்டுங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், தனியா தூள், கரம் மசாலா ஆப்ஷன் தான், ஃபிளேவருக்காக கொஞ்சமா போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தாராளமா புதினா போடுங்க, கொஞ்சமா கொத்தமல்லி போடுங்க. இந்த குக்கர்ல வேக வச்ச ஆட்டுக்கால் ஒரு 8 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கோம். அந்த ஆட்டுக்காலையும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணீங்க, ரொம்ப திக்காயிடும். அதுக்கப்புறம் ஃபைனலா இடிச்சு வச்ச மிளகு தூளும் கொத்தமல்லியும் போட்டீங்கன்னா ஒரு டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நேரில் வந்து ட்ரை பண்ண ஹோட்டல் அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன் வாங்க. தேங்க்யூ.